அவங்க வந்தோடனே போயிட்டு வந்துடணும்க்கா. நவராத்திரி வருது, நான் வேற இந்த வாட்டி கொலு வைக்கலாம்னு நினைக்கிறேன். சரி பாக்கலாம்க்கா எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. பசங்க வரட்டும்க்கா, இன்னும் ஸ்கூல் பஸ் வர டைம் ஆயிடுச்சு. ஆனா வரவே இல்லை பாருங்க இன்னுமே. அந்த அண்ணன் இவ்வளவு லேட் ஆக்கிட்டு இருக்காரே தெரியலக்கா. சரி அதை விட இதோ வந்துருவாளுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல. அந்த அண்ணா எப்பவுமே அப்படிதான். என்ன கொலு வைக்க போற, என்னடி சொல்ற, கொலு இல்லாம வைக்க போற? நம்மளுக்கு எல்லாம் அது செட் ஆகாதடி, பண்ணாதடி அதெல்லாம். அக்கா என்ன நம்மளுக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, நம்மளால முடியாது எதுவுமே இல்லைல்ல. சாமி தானே, நம்ம பண்ணிதான் பாப்போமே. பண்ணா வீடு நல்லா இருக்கும்னா பண்ண வேண்டியதுதான். சரி பசங்க வந்தோடனே நான் போய் கொலு பொம்மை எல்லாம் வாங்கணும்க்கா. அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருக்கு. சரிடி நானும் வரட்டுமா? சரிக்கா, வீட்டுல ஃப்ரீயா இருந்தா வாங்க. அக்கா ஸ்கூல் பஸ் சவுண்ட் கேக்குது, வந்துட்டாங்க போல. வாங்க வெளியில போய் பாக்கலாம், பசங்களை கூப்பிட்டு வரலாம். ரோட்டு முனைக்கு வந்தவங்களுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா? அவங்க வந்துருவாங்க, நீ இங்கே வெயிட் பண்ண. இன்னும் கொஞ்சம் நேரத்துல வர போறாங்க. எதுக்கு நீ போயிட்டு இருக்க? ஸ்கூல் பஸ் சவுண்ட் தான் கேட்டுச்சுல்ல உனக்கு எப்பயும் போல. வருவாங்க, வெயிட் பண்ணு. சரிங்கக்கா, அவங்களே வரட்டும். சரி என்னென்ன பொம்மை வாங்கலாம்னு சொல்லுங்கக்கா. அம்மா கிட்ட போயிட்டு சார் டூருக்கு கூட்டு போக சொன்னார்ல, அதை போய் சொல்லணும். அம்மா கிட்ட சொல்லிட்டு டூருக்கு பர்மிஷன் வாங்கணும், அம்மாவையும் கூட்டு போகணும். சரியா தானோ? சரி நான் எங்க அம்மா கிட்ட போறேன், நீ உங்க அம்மா கிட்ட போ. சரியா? சரி நீ பாத்து போன. நான் போய் எங்க அம்மா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன், நீயும் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா. பாய்டி. அவ அதுக்குள்ள போயிட்டாளா? சரி நான் போறேன் எங்க அம்மா. மா இன்னைக்கு சார் ஸ்கூல்ல ஒண்ணு சொன்னாருமா, தெரியுமா? என்னடி சொன்னாரு? நீங்க போன் எடுத்து பாருங்களேன், சார் ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் போன் எடுத்து பாருங்க. ஏன் போன் அங்கதான் இருக்கும், பீரோ மேல போய் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கூடுறி. நான் மெசேஜே பார்க்கல என்னன்னு சொல்லிட்டு. பீரோ மேலதான் இருக்கு பாரு. சரிம்மா இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்து தரேன். அம்மா பீரோ மேலேயே காணுமேம்மா. இங்க பாருங்க காலியா இருக்கு. இல்லைன்னா அந்த டேபிள் மேல இருக்கும் பாருடி, அங்கதான் வச்சுட்டு இருப்பேன். டேபிள் மேலதான் வச்சிருக்கீங்கம்மா. இந்தாங்க போன், இருந்தாங்க சாருக்கு போன் பண்ணி என்னன்னு கேளுங்க. உங்க சார் எதுவும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருக்காரு. என்னடி? அம்மா நீங்களே பாருங்க என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானே பாக்குறேன் இரு. அன்பார்ந்த பெற்றோர்களே, நாம விடுமுறை காரணமாக வெளியூர் செல்ல இருக்கிறோம். நீங்க யாராவது வர வேண்டும் என்றால் நீங்க வரலாம். ஃபீஸ் 3000 rupees. பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் 2 பேருமே வரணும். நீங்க வரவங்க வரலாம். ஓகே, வரவங்க 2 days எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும். ஓகே பேரண்ட்ஸ், பை. என்னடி இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருக்காரு அவரு? நான் வேற இதோ ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். என்னடி இப்ப நம்மள எல்லாம் போக முடியாதுமா, நம்ம அடுத்த வாட்டி போய்க்கலாம். சரியா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? நானும் அஞ்சலியும் பிளான் எல்லாம் பண்ணிருந்தோம். சரி நீ நானும் மாலாக்கா எல்லாருமே போலாம் ஜாலியா அப்படின்னு. ஏன் எனக்கு தெரியாம என் பொண்ணு வேற பிளான் பண்ணிட்டாளா? வரட்டும் இங்க தானே வந்து நுழையணும், அப்புறம் பாத்துக்கிறேன் நானு. ஆண்டி வாங்க ஆண்டி, போயிட்டு வரலாம். அவ்வளவுலாம் திட்டாதீங்க ஆண்டி. ஏண்டி உங்க அம்மா எதுவும் கொலு வைக்க போறாளாமே? என்னது கொலு வைக்க போறாங்களா? என்னமா சொல்றாங்க? கொலு வைக்க போறீங்க? ஆமாண்டி, இந்த வாட்டி கொலு வைக்கலான்னு பார்த்தேன். நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, சாமி நம்மளுக்கு எதுவுமே பட மாட்டாரு, உங்களுக்கும் படிப்பே வர மாட்டேது. சரி சரஸ்வதிக்காவது பூஜை பண்ணலாம்னு நினைச்சேன்டி. அதுக்குள்ள உங்க சார் வேற கூப்பிடுறாரு. சரி நான் போன் பண்ணி உங்க சார் கிட்ட சொல்றேன், இந்த டைம்ல எப்படி அனுப்பி வைக்கிறது அப்படின்னு கேக்குறேன். சரியா? வேணாமா, சார் ரொம்ப திட்டுவாரு, அப்புறம் நீங்க தான் திட்டு வாங்கணும். பிளான் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, இன்னும் வந்து புக் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் போன் பண்ணி சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் எங்க உங்க சாரோட போன் நம்பர், ஃபர்ஸ்ட் அதை தேடி கண்டுபிடிச்சு சொல்றேன் இரு. என்னடி லைன் வந்து எங்கேஜ்டா இருக்கு? சரி கட் பண்ணிட்டு திருப்பி போடலாம். ஹலோ சார், நீங்க வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க கூப்பிடுறீங்களே, நாங்க எப்படி வர்றது? வரணும்னு நினைச்சா கூட எங்களால வர முடியாது. நவராத்திரியை வச்சுட்டு வீட்டுல நாங்க சாமி வேலையை பார்ப்போமா, இல்ல டூரா தெரிஞ்சுட்டு இருப்போமா? நீங்க சொல்லுங்க சார். சரிங்க சார், ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே தேங்க்யூ சார். இதுக்கு போய் என்னடி அழுதுட்டு இருக்கே நீ? உங்க சார் என்ன சொன்னாரு? ஓகேமா, இன்னொரு 10 நாள் கழிச்சு போயிடலாம். நவராத்திரி முடிட்டோம், ஆயுத பூஜை லீவ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த டைம்ல போலாம். வரவங்க மட்டும் ஸ்கூல் லீவ் போட்டுட்டு வாங்க, ஆனா எக்ஸ்ட்ரா கிளாஸ் சாட்டர்டே சண்டேல வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சண்டே குடும்பமா கிளாஸ் வைப்பாங்க? அப்படி தாண்டி சொல்லுவாங்க, ஆனா சண்டே எல்லாம் வைக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரியா? பாரு, ஒரு மெசேஜ் போட்டாரு பாரு, அதுக்குள்ள என்னன்னு பாக்கலாம் இரு. அன்பார்ந்த பெற்றோர்களே, நீங்கள் இப்போது நான் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தேன், வெளியூர் செல்ல போகிறோம் என்று இன்னும் 2 நாட்களில். ஆனால் பேரண்ட்ஸ் போன் பண்ணி நவராத்திரி கொலு வைப்பார்கள், சாமி கும்பிடுவார்கள் என்று சொன்னார்கள். அதனால நம்ம ஆயுத பூஜை எல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து கிளம்பலாம். டூர் யார் யார் வரீங்களோ அதுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணி நேரா மிஸ்கிட்டே வந்து காசு கட்டிடுங்க. ஓகே, அவ்வளவுதான். சாரே மெசேஜ் போட்டாரு, இதுக்கப்புறம் எதுக்கு நீங்க டென்ஷனை விடுங்க. சரிங்கக்கா வாங்க நம்ம கிளம்பலாம். நானும் கிளம்பிட்டேன். போயிட்டு கடத்தெரு போயிட்டு என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்க்கா. வாங்கக்கா. அம்மா நீங்க இருக்கீங்களா? நான் அங்க போய் தேடிட்டு வந்தேம்மா. ஏமா இப்படி பண்றீங்க நீங்க? நான் வீட்டுல போய் தேடிட்டு வந்தேன். தானு, நான் முன்னாடி தானே வீட்டுக்கு போன சொல்ல மாட்டியா அம்மா கிட்ட? நான் உங்க அம்மா கிட்ட எப்பயும் சொல்லிட்டேன் தெரியுமா? சரிங்கம்மா, சார் வந்து டூர் கூட்டு போறாராம், 3000 rupees கொடுங்க. அஞ்சலி, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, எங்க அம்மா அப்படியே அந்த பிளான வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க தெரியுமா? நம்ம இப்ப போறது கிடையாது. எங்க அம்மா ஏதோ கொலு வைக்க போறாங்களா, அதனால போன் பண்ணி சார் கிட்ட, சார் இப்படி எப்படி சார் நாங்க போடுறதான்னு கேட்டு பிளான கேன்சல் பண்ணிட்டாங்கடி. என்னடி சொல்றேன்? நம்ம சார் அப்படிலாம் பண்ண மாட்டாரு, ரொம்ப ரூடான சார் ஆச்சே.
ஆமா ஆமா, எங்க அம்மா தான் கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னாங்க, விசேஷ டைம்ல எப்படி போறது அப்படின்னு. ஓ அப்படியா, ஐயோ நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் தெரியுமா, ஏமா இப்படி பண்றீங்க நீங்க? நாங்க எவ்வளவு ஆசையா இருந்தோம் தெரியுமா. கோலமாவுமா, கோலமாவு, கோலமாவுமா, கோலமாவு, கோலம். அம்மா போங்கம்மா, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? அக்கா அக்கா, நீங்க உங்க பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டே இருங்க, நான் போயிட்டு கோலமா வாங்கிட்டு வந்துடுறேன். நவராத்திரி வருதுல்ல, நான் சூப்பரா வீட்டு வாசல்ல கோலம் போடணும், அதனால நான் போய் கோலமா வாங்க போறேன். நீங்க வேணா வந்து வாங்கிக்கோங்க, வெளியில தான் கோலமா வைக்குது போல. ஏய் நம்ம கடை தெருவு தாண்டி போறோம், அங்கேயே போய் வாங்க வேண்டியதானே, ஏன்டி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் வாங்குவியா? இருங்கக்கா, வெளியில போயிட்டு எவ்வளவு ரேட்டுன்னு விக்கிறாங்கன்னு பாத்துட்டு வரேன், இங்க செட் ஆச்சுன்னா இங்க வாங்கிக்கிறேன், இல்லைன்னா நம்ம கடை தெரு போறோம்ல அந்த இடத்துல வாங்கிக்கிறீங்க, நோ ப்ராப்ளம். வாங்க வாங்க போய் பார்க்கலாம், வாங்க சீக்கிரம் வாங்க. ஏய் உங்க அம்மா ஏன்டி எப்படி இருக்கிறா? எங்க அம்மா அப்பவுமே அப்படிதான், சாமின்னு வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. சரி சரி வாங்க, கோலமாவுக்கார வந்திருக்காங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். அம்மா வாங்க, அக்கா வாங்க, ஐயா வாங்க, கோலமாவு வந்திருக்கு பாருங்க, நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க வீட்டு வாசல்ல அழகழகான கோலம் போட்டு மதிலுங்க, வாங்கக்கா வாங்க, சீக்கிரம் வாங்க. ஒரு பாக்கெட் 15 ரூபாய் மட்டும், வாங்கக்கா வாங்க. எங்க கோலக்காரக்கா யாரே? ஓ அங்க இருக்கிறாங்களா? சரி சரி. அக்கா அக்கா, கோலமாவுலாம் எவ்வளவு ரேட்டு? ஏமா ஒன்னு எடுத்தா 15 ரூபாமா, 4 எடுத்தா 50 ரூபாய். என்னது ஒன்னு எடுத்தா 15 ரூபா, 4 எடுத்தா 50 ரூபாவா? சரி என்னது இது, கோலமாவு கலர் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏமா எல்லா கோலமாவும் இங்க இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு, நான் எடுத்து தரேன். அக்கா இருங்கக்கா, எங்க அக்கா எல்லாம் வரட்டும், நவராத்திரி கோசம் தான் கோலமாவு வாங்க வந்திருக்கேன். இன்னும் கடத்தெரு பக்கம் போனோம். நீ கடத்தெரு பக்கம் போனா இன்னும் ரேட் அதிகமாகும், பரவாயில்லையா? என்னது ஏதோ பயங்காட்டெல்லாம் காட்டுறீங்க. சரி இருங்க, இது ஒரு 4 பாக்கெட் எடுத்துக்கிறேன். வீட்ல என்ன கலர் இருக்கு? பிங்க் கலர் இல்ல, ப்ளூ கலர் இல்ல. அக்கா இது டார்க் ப்ளூ இருக்குமேக்கா, எங்கக்கா இருக்கு? டோர்க்கா. சரிங்கக்கா, இந்த டார்க் ப்ளூ ஒன்னு எடுத்துக்கிறேன். ஏமா இது டார்க் ப்ளூ இல்லம்மா, கருப்பு கலர். ஓ கருப்பு கலர், எப்படிக்கா சொல்றீங்க? நான் அந்த அம்மா ஒரு பாக்கெட் மட்டும் மாத்தி வச்சேன். அக்கா கருப்பு கலர்ல எதுக்கு வச்சிருக்கீங்க? நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்களே, அது எதுக்கு வச்சிருக்கீங்க கருப்பு கலர் சொல்லிட்டு? ஏமா நிறைய பேர் யூஸ் தான் பண்ண மாட்டாங்க, ஆனா வந்து பசங்க இந்த கார்ட்டூன் பொம்மை எல்லாம் வரையும்ல, அதுக்கோசம் தான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓ அப்படியா, சரிங்கக்கா. சரி எனக்கு இருக்கிறதுல எல்லாம் ஒரு கலர் கொஞ்சம் எடுத்து தரீங்களா? இப்ப பார்த்தோன்னே ஆரம்பிச்சிட்டாலே வாங்குறதுக்கு. ஏய் அதுக்குள்ள வாங்க ஆரம்பிச்சிட்டியா? நான் வரேன்னு தானே சொன்னேன். ஏமா கோலமா எவ்வளவு ரேட்டு? ஏமா 1 எடுத்தா 15 ரூபாய், 2 எடுத்தா 30 ரூபாய், 3 எடுத்தோம் அப்படின்னா 50 ரூபாய்க்கு போட்டு தரேன். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. என்னம்மா நீ மீன் கடை வியாபாரம் மாதிரி சொல்ற, ஏதோ சொல்ற, என்னடி வாங்கிட்டியா? அக்கா எல்லாத்துலயும் ஒரு பாக்கெட் கேட்டிருக்கேன்க்கா. ஏய் இங்க வாங்காதடி, நம்ம கடை தெரு பக்கம் தானே போறோம், அங்க போய் வாங்கிக்கலாம் கோலமாவு எல்லாமே. அக்கா அங்க இருக்குமோ இருக்காதோ, எனக்கு பிடிச்ச கலர் நான் இங்கே வாங்கிக்கிறேன். சரிம்மா, எல்லாத்துலயும் ஒரு கலரே கம்மி பண்ணி கொடு. எப்ப பார்த்தாலும் ரேட் அதிகமா. இப்ப காவி கலர் எல்லாம் வச்சிருக்க போல, அந்த ஒயிட் கலர் 2, அப்புறம் காவி கலர் 1, பச்சை கலர் மஞ்சள் கலர் எல்லாமே ஒன்னொன்னு கொடு. அவ வர ஏதோ நவராத்திரிக்கு கொலு வைக்க போறாளா, அதனால தேவையான ஐட்டம் எல்லாம் கொடு. நாங்க வேற கடை திருப்பக்கம் கிளம்பி பொம்மை எல்லாம் வாங்குறதுக்கு. ஏமா அங்க போனா எவ்வளவு ரேட் அதிகமா இருக்குமா, அதுக்குன்னு பொம்மை வாங்காம இருக்க முடியுமா? அங்க போனோம் நானு. ஏன் பாடி சீக்கிரமா வாங்கிக்கினு. அக்கா இதோ வாங்குறேன் இருங்கக்கா, இப்பதானே பாத்துட்டு இருக்கேன் கலர் எல்லாமே, அந்த பாடி எடுத்து வைக்க சொல்லிட்டு இருக்கேன், எடுத்து வைப்பாங்க. ஏய் அது பாட்டி இல்ல பொம்பளை. ஐயே இந்த பொண்ணு வேற சண்டை போடாம விடாது போல. சரிம்மா எல்லாத்தையும் ஒன்னொன்னு எடுத்து வை. சரி சரி எல்லாத்துலயும் ஒன்னொன்னு எடுத்து வைக்கிறேன். ஒரு கலர் கேட்டீங்க, பச்சை மஞ்சள் கலர் 1 எடுத்து வச்சிடுறேன், ஆரஞ்சு கலர் 1 எடுத்து வச்சிடுறேன், அப்புறம் ரெட் கலர் 1. ஏமா மொத்தம் வந்து மொத்தம் 12 கலர் ஆச்சு. அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய் ஆகுமா, 200 ரூபாய் கொடுத்துரு சரியா? அவ்வளவுதான், வேற எதுவும் பேரெல்லாம் பேசக்கூடாது. 250 ரூபாய் ஆச்சு. சரி ரெகுலர் கஸ்டமர் சொல்றதுனால நான் கொடுக்குறேன். அக்கா சரிங்கக்கா, 200 ரூபாய் வாங்கிக்கோங்க. இந்த இதெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க, ஒரு கவர் இருந்தா கவர்ல போட்டு கொடுங்கக்கா. கவர்ல எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சொல்லுவாங்க, நான் குத்தன்னு வச்சுக்கோ, எனக்கு 2000 ரூபாய் ஃபைன். அதனால கூடையில போட்டு தரேன், நீ வீட்டுல எடுத்துன்னு போய் கொட்டிட்டு அதுக்கப்புறம் கூடை எடுத்து வந்து கொடு. உன் அடியில தான் இருக்கு, அந்த கூடையை கொஞ்சம் எடுத்து கொடுமா. ஏன் அடியில இருக்கா? எங்க இருக்கு? ஓ இங்க இருக்கா கூட. சரிங்கக்கா, இந்த கூடை தானே, இருந்தாங்க பிடிங்க. அம்மா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் பாருமா, ஒன்னொன்னு கலர்லயும் ஒன்னொன்னு எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு இருந்தாமா, எடுத்துட்டு போயிட்டு கொட்டிட்டு எடுத்துட்டு வந்து கொடு சரியா? சரிங்கக்கா இருங்க. தனு கொஞ்சம் இங்க வெளியில வாயேன், வெளியில வந்து இந்த கூடை எடுத்துட்டு போய் குத்துட்டு அப்படியே அம்மா கிட்ட காசு எடுத்துட்டு வந்து கொடுமா கொஞ்சம். அம்மா இல்ல போன் பாக்கலான்னு பார்த்தா எங்க அம்மா அதுக்குள்ள குரல் கொடுக்குறாங்க. இந்த போன் கூட சரியா பார்க்கவே முடியல, வச்சுட்டு கிளம்பலாம். எப்ப பார்த்தாலும் அம்மா என்னைய கூட்டுட்டே இருக்காங்க. சொல்லுங்கம்மா. இந்த கூடை எடுத்துட்டு போய் கொட்டிட்டு அந்த கூடை எடுத்துட்டு கூறி அந்த அம்மா கிட்ட வரும்போது அப்படியே காசு எடுத்துட்டு வா சரியா? சரிங்கம்மா. அம்மா 200 ரூபாய் கேட்டாங்கல்ல, எங்க வச்சாங்க அந்த பரிசை? போய் எடுத்துட்டு வருவோம், எடுத்துட்டு போய் அம்மாக்கே கொடுப்போம், அவங்களே எடுத்துப்பாங்க. இல்ல பீரோல வச்சிருக்காங்களா? பீரோல தான் வச்சிருக்காங்க, போய் தேடுவோம். பீரோலயே பீரோக்குள்ளதான் காசு டப்பா இருக்கும், அதுல இருந்து எடுப்போம். இழுக்கவே முடியல இந்த டப்பாவை, எந்த எவ்வளவு இருக்கு காசு? இந்த காசுல எது வேணுமோ அவ்வளவு காசு எடுத்துக்க வேண்டியதான். அம்மா எவ்வளவு சொன்னாங்க? 200 ரூபாய் சொன்னாங்க. 200 ரூபாய் எங்க இருக்கு? 2 50 ரூபாய் இருக்கு. ஒரு அது ஒரு 200 ரூபாய். இது திருப்பி அம்மா கிட்ட கொடுப்போம்.
அச்சோ கூட வர கேட்பாங்களே, கூட எடுக்கவே இல்லை. ஏய் கீழே போ கீழே போ. வா வா போலாம் வா, நம்ம 2 பேரும் போய் எங்க அம்மா கிட்ட போயிட்டு போன் கேட்டு வாங்கணும் ஃபர்ஸ்ட் நானு. இந்தாங்கம்மா கூட. இந்தாடி அப்படியே போடு. காசு எடுத்து சொன்ன எடுத்து வந்தியா? அதோ பாருங்க, அதோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்கம்மா. ஏய் நான் உன்னை 200 ரூபாய் கேட்டேன். என்னடி 2000 ரூபாய் நோட்டு 2 எடுத்துட்டு வந்திருக்கேன். படிக்க கூட தெரியலையா உனக்கு? 2 ஜெய்பு வரணும், 3 சைபர் வந்திருக்கு, 2000 ரூபாய் ஆகுது. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு படிக்க கூட தெரியலையா? ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன், நானே போய் எடுத்துட்டு வரேன். இவகிட்ட கேட்கதே வேஸ்டா போச்சு எல்லாமே. கொஞ்சம் இருமா, நானே போய் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். அந்த பொண்ணு 200 ரூபாய் எடுத்துட்டு சொன்னா 2000 ரூபாய் நோட்டு எடுத்துட்டு வந்துருச்சு. 2000 ரூபாய் தானே, இருங்க என்கிட்ட கொடுங்க. என்கிட்ட சில்லறை இருக்கு 2000 ரூபாய்க்கு. என்ன பாப்பா, காசு கூட என்ன எடுத்துட்டு வர மாட்டேன்? இந்த மாதிரி இருக்காத, காசு எல்லாமே கீழே போயிடும். அம்மா வர ஏதோ சாமி கோசம் வச்சிருந்தாங்களாமே. இல்லக்கா என்கிட்ட 200 ரூபாய் சில்லறையே இருக்கு, நான் வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வரேன்க்கா. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கக்கா, வந்துடுறேன். ஐயோ காலையிலேயே இந்த மாதிரி என்ன இவ கோலமாவ இப்படி கொட்டிட்டு வந்திருக்கிறா? ஐயோ இவ்வளவு வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன காசை இப்படி கொட்டி வச்சுட்டு வந்திருக்கா? டக்குன்னு வீட்டுக்குள்ள வார வந்தா என்ன ஆவறது? பீரோல் ஒரு வேலையை உருப்படியா செய்யறது கிடையாது. இவகிட்ட ஏன் தானே வேலை சொன்னனே தெரியல. காசு எல்லாமே இதுக்குள்ள அப்படி அப்படியே கிடக்குது. டப்பா வேற மூடாம வந்திருக்கா. சரி இந்த காசு இதுல வச்சுட்டு 200 ரூபாய் எடுத்துட்டு போவோம். 50 ரூபாய் இருக்கு, ஒரு 50 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய் இருக்கு. 200 ரூபாய் நோட்டே இல்லையே. சரி சரி மொத்தமா இதுவே எடுத்துட்டு போவோம். சரி 200 ரூபாய் கரெக்டா இருக்கு, எடுத்துட்டு போய் கொடுப்போம் அந்த பாட்டி கிட்ட. இந்த 50 ரூபாய் எடுத்து மேலே வச்சுட்டு வந்து எடுத்து போப்போம். என்ன பாப்பா உங்க அம்மா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, குரல் கொடுமா, வியாபாரத்தை பாக்கணும். இங்கே இருந்துட முடியாது என்னால. இதோ வந்துருவாங்க ஆண்டி. அம்மா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கே என்ன அடிக்க போறாங்களான்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் இருங்க ஆண்டி. அம்மா அம்மா வர வர வந்துட்டேன். கத்தாதடி, எதுக்குடி இப்ப கத்திக்கிட்டே இருக்கேன்? இந்தாங்க காசு. அக்கா இந்தாங்கக்கா 200 ரூபாய் இருக்கு பாருங்க. சரிம்மா ஓகேம்மா, கரெக்டா இருக்குதுமா. ஏய் நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஐயோ பூச்சி, இன்னைக்கு செம்மடி இருக்கு போல. எல்லா காசையும் தூக்கி கீழே போட்டுட்டு வந்துட்டேன். சரி வீட்டுக்கு போய் தானே அவனும் பசிக்குது. ஸ்கூல் விட்டு வந்து இன்னும் சாப்பிட கூட கிடையாது. வீட்டுக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.